வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவில் மனித உணர்ச்சிகளுக்கு உயிர் கொடுத்த பல பாடல்களை எழுதியுள்ள கண்ணதாசன் ஒரு பாடலில் செய்த தவறை இசையமைப்பாளர் எம்எஸ்வியும் கவனிக்காத நிலையில் ரசிகர் ஒருவர் இந்த தவறை சுட்டிக்காட்டியுள்ளாராம். வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் கவிஞர், இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், தயாரிப்பாளர், கதாசிரியர் என பன்முக திறமை கொண்டவர்தான் கண்ணதாசன். வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் அடங்கிய பல பாடலை கொடுத்துள்ள இவர் இசையமைப்பாளர் எம்எஸ்வியுடன் நெருங்கிய நட்பில் இருந்துள்ளாராம். இவர்கள் இருவரும் இணைந்து காலத்தால் அழியாத பல பாடல்களை உருவாக்கியுள்ளார்கள். இந்த பாடல்கள் காலம் கடந்து இன்றும் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகின்றன. அந்த வகையில் அமைந்த ஒரு பாடல்தான் ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே, ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே, உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே, உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே, ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே என்ற பாடலாகும். 1962ஆம் ஆண்டு டி. பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் வெளியான படம்தான் காத்திருந்த கண்கள். சாவித்திரி, ஜெமினி கணேசன் இணைந்து நடித்த இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையமைக்க கவியரசர் கண்ணதாசர் பாடல்களை எழுதியிருப்பார். பாடல்கள் அனைத்தும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. குறிப்பாக ஓடம் நதியினிலே பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதாம். பொதுவாக தான் பாடல் எழுத போகும்போது பாடல் வரிகளை சொல்ல கண்ணதாசனின் உதவியாளர்கள் தான் பாடல்களை எழுதுவார்களாம். அந்த வகையில் இந்த பாடலை எழுதும்போது ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே என்று கண்ணதாசன் வேகமாக சொல்லிக்கொண்டே போக பாடலை எழுதிய உதவியாளர் கரைநிலை என்பதற்கு பதிலாக தரைநிலை என்று எழுதியுள்ளாராம். எம்எஸ்வியும் டியூனுக்கு வார்த்தை கிடைக்கிறதா என்பதை மட்டும் சரிபார்த்துவிட்டு பாடலை பதிவு செய்துள்ளாராம். படம் வெளியாகி பெரிய வெற்றியை பெற்றிருந்த நிலையில் இந்த பாடலை கவனித்த ஒருவர் கண்ணதாசனிடம் சென்று, இவ்வளவு பெரிய கவிஞர் நீங்கள் ஏன் இப்படி பாடல் எழுதுகிறீர்கள் என்று கேட்டுள்ளாராம். நல்லாதானே எழுதியிருக்கிறேன் என்று கண்ணதாசன் சொல்ல, ஓடம் நதியினிலே என்று சொல்லிவிட்டு ஒருத்தி மட்டும் தரையிலே என்றால் என்ன அர்த்தம் கவிஞர் என்று கேட்க, அப்படியே உள்ளது என்று அப்போதுதான் தனது தவறை உணர்ந்துள்ளாராம் கவியரசர் கண்ணதாசன். இந்த தகவலை தயாரிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.